ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செல்ஃப் க்ரூமிங்ல நைட் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே 3க்கான வீடியோ. இதை வந்து நம்ம 30 டேஸ்க்காக கொண்டு போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து டே 3. இன்னைக்கு வந்து நம்ம நைட் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நைட் கேர் ரொட்டீன்ல கம்பல்சரி நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பிரஷ் பண்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். நீங்க வந்து பிரஷ் பண்ணி பாருங்க. ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நைட் டைம்ல தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணிட்டு தூங்க போங்க. நல்லாவே தூக்கம் வரும். இத நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபாலோ பண்ணாதவங்க இனிமே ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு முகத்த நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அ எப்படிதான் நீங்க என்ன மேக்கப் போட்டிருந்தாலும், என்ன பண்ணாலும் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாம தூங்க போகாதீங்க. நல்ல ஒரு உங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபேஸ் வாஷ் செலக்ட் பண்ணி நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி போட்டுக்கோங்க. டோனர் இருந்துச்சுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா டோனர் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போடலாம். இந்த டோனர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகி வரும். கண்கூடா நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. உங்களுக்கு அந்த தூக்கம் மற்றும் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த நாள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கும். ஸோ தூக்கம் இல்லைன்னா அந்த டே ஃபுல்லா அடுத்த நாள் ஃபுல்லாவே ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து 7 to 8 ஹவர்ஸ் நல்லா தூங்காதது தான் காரணமே. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க் வந்து நைட் டைம்ல ஒரு சீரகம், பட்டை அந்த மாதிரி போட்டு ஒரு ட்ரிங்க் வந்து குடிக்க பழகிக்கோங்க. நான் சொல்ற இந்த ட்ரிங்க் வந்து குடிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்லாவே ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது ஒரு பாடி டயர்ட்னஸ் இல்லாம இருக்கும். என்ன அப்படின்னா சீரகம், வெந்தயம், கருஞ்சீரகம் இது நல்லா தண்ணியில போட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணியில போட்டு இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, இது கூட இஞ்சி சாறும், லெமன் ஜூஸும் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிட்டு, இத வந்து நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.